ரேஷன் கார்டு இருந்தாலும் இவர்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடையாது. அமைச்சர் விளக்கம். மகளிர் உரிமை தொகை ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் தகவல் வந்த நிலையில் இவர்களுக்கெல்லாம் கிடையாது என அமைச்சர் KKSSR கூறியுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் விரைவில் வர உள்ள காரணமாக பல நடவடிக்கைகள் மக்களை ஆச்சரியமாக்கும் வகையில் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து ரேஷன் கார்டுகள் வைத்துள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 என்ற தகவல் வெளியான நிலையில் அமைச்சர் KKSSR தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என விளக்கம் அளித்துள்ளார். அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க அனைவரின் விண்ணப்பங்களையும் தகுதி உடையவர்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த விண்ணப்பத்திற்கு தகுதி இல்லாதவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடையாது என கூறியுள்ளார். மேலும் அரசு ஊழியர்கள், வங்கி ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், ஓய்வூதியர்கள், 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள், சரக்கு மற்றும் சேவை வரி செலுத்தும் தொழில் நிறுவன உரிமையாளர்கள் என இவர்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை கிடையாது என அரசு அறிவித்திருந்தது. இப்போது மீண்டும் கலைஞர் உரிமை தொகையை விரைவுபடுத்த காரணமாக உள்ளாட்சி தேர்தல் முன்பு திமுக அரசு மற்றும் கட்சிகளை விட முன்கூடிய தனது வேலைகளை தொடங்கிவிட்டது என பலராலும் கூறப்படுகிறது. இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க சரியான ஆவணம் சமர்ப்பிக்க வேண்டும். இவை என்றால் நிராகரிக்கப்படும், இல்லை என்றால் நிராகரிக்கப்படும். எனவே சரியான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அரசு அறிவித்துள்ளது. மேலும் புதிதாக ரேஷன் கார்டுகள் பெறுவதற்கு இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம்.